தேமல் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, லேசாக வெள்ளை வெள்ளை பேச்சஸாக இருக்குது, இல்லை பல விதமான கலரில் பேச்சஸ் இருக்குது, சில பேருக்கு அரிப்பு இருக்கும், சில பேருக்கு அரிப்பு இருக்காது. ஸோ அந்த தேமலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இந்த தேமலுக்கு அடிப்படை காரணமே நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்க மாதிரி குடலை கழுவி உடலை வளர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குடலை நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கண்டிப்பாக பேதிக்கு மருந்து சாப்பிடணும். சாப்பிட்டா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தொற்று நமக்கு ஏற்படாது. ஸோ நம்மளை அறியாமல் இந்த ஸ்கின்னை நம்ம பாதுகாக்கிறது இல்லை. ஸ்கின்னை நம்ம ரெகுலராக தினசரி அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெயாவது உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிக்கிறது நல்லது. இல்லை வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெயை கண்டிப்பாக தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. இதெல்லாம் ஸ்கின் பியூட்டிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்னுக்கு தேவையான இந்த ஆயிலை நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஸ்கின்னுக்கு ட்ரைனஸ் வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தேமலை நம்ம சரி செய்கிறதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிசாதி அப்படிங்கிற மூலிகை. இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு காலை மாலை 1 ஸ்பூன் சாப்பிடலாம். மேலே நான் சொன்ன மாதிரி அகத்தி இலை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். அதை நல்லா அரைச்சி தோல் மேலே 10 போட்டு குளித்தோன்னா இந்த தேமலேருந்து நிரந்தரமாக தப்பிக்கலாம். வணக்கம்.